கங்கா ஸ்நானம். கங்கையில் நம்ம குளிக்கும்போது நம்மளோட பாவங்கள் விலகும் அப்படின்றது ஒரு ஐதீகம். தீபாவளி அன்னைக்கு காலையில் எண்ணெய் சேர்க்காய் இதை போட்டு குளிக்கிறோன்னும் போது அந்த கங்கையில் நம்ம என்ன ஸ்நானம் செய்தால் நமக்கு புண்ணியங்கள் கிடைக்குதோ அந்த புண்ணியங்கள் இந்த தீபாவளி அன்னைக்கு கிடைக்கிறதால தான் இதை பார்த்திங்கன்னா கங்கா ஸ்நானம் சொல்லுவாங்க. இதற்கு நம்ம வீட்டில் செய்யக்கூடிய முறைகள் என்னன்னு பார்க்கும்போது, நல்லெண்ணெய் இதுக்கு நம்ம பயன்படுத்தணும். அடுத்தபடி சீயக்காய். இந்த நல்லெண்ணெயில் நம்ம போட்டு காய்ச்ச வேண்டிய பொருட்கள் பார்க்கும்போது, சீரகம் சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்தபடி 2 பல்லு பூண்டு, ஒரே ஒரு மிளகாய் காம்புக்கு இல்லாமல் எடுத்துக்கோங்க, ஒரு 6-7 மிளகு. இந்த பொருட்களை போட்டுட்டு மஞ்சள் தூள் ஒரு துளி போட்டு நீங்கள் எண்ணெயை நிறுத்திடுங்க. இந்த எண்ணெய் காய்ச்சும் போது எப்பயுமே நம்ம சிம்மில் வச்சு தான் காய்ச்சணும். அப்போ தான் இந்த பொருட்களில் இருக்க அந்த